கடலோர பகுதி மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மிதிவண்டி பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் மத்திய படைக்குழுவினருக்கு தூத்துக்குடியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மத்திய தொழில் பாதுகாப்பு படை தினத்தை முன்னிட்டு வளமான இந்தியா, பாதுகாப்பான இந்தியா என்ற நோக்கத்தை வலியுறுத்தியும், இந்தியாவின் கடலோர பாதுகாப்பு, கடல் பகுதி வழியாக போதைப் பொருள், ஆயுதங்கள் மற்றும் ஆள் கடத்தல் குறித்தும், பெண் கல்வி குறித்தும் கடலோர மீனவ கிராம மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த வீரர்கள் மிதிவண்டி விழிப்புணர்வு பிரச்சார பயணத்தை கடந்த 7ஆம் தேதி மேற்கு வங்க மாநிலம் பக்காளி கடல் பகுதியிலிருந்து தொடங்கினர். இந்த பிரச்சார பயணத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தொடங்கி வைத்தார். கிழக்கு கடற்கரை மாநிலங்கள் வழியாக தொடங்கிய இந்த மிதிவண்டி பிரச்சார பயணம் மேற்கு வங்கம், ஒடிசா, ஆந்திரா, பாண்டிச்சேரி, தமிழ்நாட்டில் உள்ள ராமநாதபுரம், தூத்துக்குடி வழியாக இன்று கன்னியாகுமரியில் நிறைவடைகிறது. இதில் 8 பெண்கள் உட்பட 57 வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்த நிலையில் நேற்று தூத்துக்குடி வந்தடைந்த இந்த பிரச்சார குழுவிற்கு மத்திய பாதுகாப்பு படை சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதேபோல் மேற்கு கடற்கரை மாநிலங்கள் வழியாக குஜராத்தில் இருந்து புறப்பட்ட மிதிவண்டி பிரச்சார குழு இன்று கன்னியாகுமரியை வந்தடைகிறது. மொத்தம் 6559 கிலோமீட்டர் தூரம் பயணம் மேற்கொண்ட இந்த விழிப்புணர்வு மிதிவண்டி பிரச்சார குழுவினர் கன்னியாகுமரியில் தங்கள் பயணத்தை நிறைவு செய்கின்றனர். இதையொட்டி அங்கு பிரம்மாண்ட நிகழ்ச்சி நடைபெறுகிறது.